வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எல்லா பருப்பும் சேர்த்து ஒரு கிரேவி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்லிடுறானே. நான் வந்து பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் கருப்பு உளுந்து, பாசிப்பருப்பு, மசூர் தால், பச்சை பயிறு எல்லாத்துலேயுமே வந்து நல்லா எல்லா பருப்புலையுமே கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா ஒரு மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பக்கம் பேன் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுவும் நல்லா காஞ்சிடுத்து. அதில் வந்து சீரகம் அப்புறம் பிரிஞ்சி இலை மட்டும் தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு வந்து கோர்ஸா வந்து அரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தேவையான உப்பு, மஞ்சள் பொடியை சேர்த்துருவோம். கிரேவிக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி. தக்காளி வதங்கிடுது. ஏற்கனவே ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். காரத்துக்கு வர மிளகா பொடி. நம்ம வந்து சீரகமும் பிரிஞ்சி இலையும் மட்டும்தான் தாளிச்சோமா. ஸோ மசாலாவுக்கு வந்து தனியா மசாலா பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா வதங்கட்டும். எல்லா பருப்பும் வேக வச்சது ரெடியா இருக்கு. இந்த பக்கம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ அதை சேர்த்துடலாம், வேக வச்ச பருப்பை. இது கூடவே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஞ்ச வெந்தய கீரை இலை அதையும் சேர்த்துருவோம். இப்போ நல்லா கொதிச்செடுத்து இதில் கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மிக்ஸ்டு தால் கிரேவி வந்து ரெடி. ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், ஜீரா ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அப்படியே இல்லைன்னா வெறும் ரைஸ் இருந்ததுன்னா இல்லை நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆவக்காய் ஊறுகாய் இருந்துன்னு வச்சுக்கோங்க, சாதத்தில் பிசைஞ்சு அந்த ஆவக்காய் ஊறுகாயும் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.